கேக் செய்ய தான் பைத்தியமா இருக்குன்னு சொல்லி கேக்க செய்ய ஆரம்பிச்சிங்க. சரின்னு அதையும் விட்டோம். அடுத்து கேக்குக்கு மேட்சா தான் சாரி கட்டுவேன், அதுல பைத்தியமா இருந்தீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டோம். இப்ப என்னமா கன்றாவி இது? கேக்குக்கு மேட்சா சாரி கட்டி சாரிக்கு மேட்சா இப்போ பூவையும் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மா அருக்காணி மாதிரி இருக்குமா, தயவு செஞ்சு போய் எடுத்துட்டு வந்துருங்க, இது வைக்காதீங்கம்மா அப்படின்னு என் பிள்ளைங்க அத்தனையும் என்கிட்ட கெஞ்சாத குறைதான். நான் சொல்லிட்டேனே போங்கல, உங்களுக்கு என்ன தெரியும்? கேக்குக்கு மேட்சா சாரி கிடைக்கிறதே பெரிய விஷயம், அந்த சாரிக்கு மேட்சா பூவும் கிடைச்சிருக்கு, அதை எவளாவது விடுவாளா? நான் மெனக்கெட்டு போய் மார்க்கெட்ல, அதுவும் மாட்டுத்தாவணி மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, இந்த கேக் ஆர்டர் வந்த உடனே. நீ சொல்றேன்னா நான் வைக்காம இருக்க முடியாது, அர்க்கானி மாதிரி இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஜான்கிறவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நைனிகா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக 1.5 kgல பிளாக் கரண்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுவும் லாவெண்டர் தீம்ல. இந்த கேக் டிசம்பர் பூ சீசன்ல அமைஞ்சதுனால தான் என்னால இந்த பூவை வாங்கி வச்சு இந்த கேக்கை செய்ய முடிஞ்சது. உண்மையிலே நான் ஜான் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். நைனிகா பாப்பாவுக்கும் கண்டிப்பா தேங்க் பண்ணிக்கிறேன். பூ பூக்கிறதே நாங்க வச்சு அழகு பாக்குறதுக்கு தானே, அதுல டிசம்பர் பூ என்ன மல்லிப்பூ என்ன அப்படின்னு நான் சொன்னதுக்கு என் மகன் சொல்றான், விட்டா கூச்சமே இல்லாம காலிஃபிளவர் பூவை கூட கொண்டையில வச்சுட்டு திருவியலோ அப்படின்னு கேட்கான். எனக்கு இருந்த எரிச்சலுக்கு ஆமான்னு சொல்லிடலான்னு தான் தோணுச்சு. நம்மள ரொம்ப அசிங்கமா பாப்பானோன்னு நினைச்சு நானா அந்த பாட்டிக்கிட்டேன்.